சின்ன தம்பி சொல்றாரு, சின்னம்மா மெட்ராஸ்ல இருந்து போட்டோவை வீட்டுக்கு அனுப்புனாலும் அனுப்புவாங்க. போனை போட்டு அந்த போட்டோவை அனுப்ப வேணாம்னு சொல்லுங்க சின்னம்மா. துளசி சொல்றாங்க, நான் உடனே போன் அடிச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க போட்டோவை அனுப்ப மாட்டாங்க சின்ன தம்பி, பயப்படாதீங்க. பாண்டி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சின்ன தம்பி வசமா மாட்டிக்கிட்ட. நீயும் துளசியும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரூம் கதவை பூட்டிட்டு போயிடுறாரு. சின்ன தம்பி கதவை திறக்க ட்ரை பண்றாரு. பூட்டி இருக்கிறது தெரிஞ்ச உடனே துளசி கிட்ட சொல்றாரு. பாண்டி வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாரு மாடிக்கு வாங்கன்னு சொல்லி. அபிராமி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. பாண்டி சொல்றாரு, திருடன் துளசி ரூமுக்குள்ள புகுந்துட்டான். வாங்க பெரியம்மா, வாங்க பெரியப்பா, நான் ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுட்டேன். துளசி சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஐயோ போச்சு போச்சு, சின்ன தம்பி பாண்டி தான் லாக் பண்ணிருப்பான். அபிராமி சொல்றாங்க, நம்ம இன்னமும் பேசிக்கிட்டு இருந்தா துளசி கழுத்துல திருடன் கத்திய வைக்க போறான், வாங்க போலாம். எல்லாரும் வர்றாங்க துளசியோட ரூமுக்கு. நாளை சந்திப்போம்.